இன்னைக்கு கடந்த வாரம் பேசின வார்த்தையின் தொடர்பாக உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். ಇವತ್ತು ನಾನು ಕಳೆದ ವಾರ ಮಾತನಾಡಿದ ವಿಷಯದ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. போன வாரம் என்ன பேசினேன்? ಕಳೆದ ವಾರ ಏನು ಮಾತನಾಡಿದೆ? ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். ஆமென். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿತುಕೊಂಡೆವು. ஜெபம் பண்ணுவது எப்படி, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಹೇಗೆ, எப்படி ஜெபம் பண்ண கூடாது, ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರದು என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿತುಕೊಂಡೆವು. இன்னைக்கு அதோட பார்ட் 2. ಇವತ್ತು ಅದರ ಭಾಗ 2 சோ போன வாரம் கற்றுக்கொண்டதை குறித்து ரீகேப் சொல்லுங்க, ஞாபகத்துக்காக நான் சொல்லுகிறேன். ಕಳೆದ ವಾರ ಕಲಿತುಕೊಂಡದರ ಒಂದು ಜ್ಞಾಪಕಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்பக்கூடாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಬೇಡದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ஜெபம் ಹೇಳಬಾರದು. பண்ணும்போது திரும்ப திரும்ப வார்த்தைகளை சொல்லி ரிப்பீட் பண்ணி காரியத்தை சொல்லி ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்க கூடாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಮತ್ತೆ ಹೇಳಿದ್ದನ್ನೇ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾ ರಿಪೀಟ್ ಮಾಡಬಾರದು. இதெல்லாம் அஞ்ஞானிகள் செய்வது. ಇದೆಲ್ಲವೂ ಅಜ್ಞಾನಿಗಳು ಮಾಡುವುದು. ஆமென். ಆಮೆನ್. நம்ம ஜெபம் பண்ணும்போது திருப்பி ரிப்பீட் பண்ணி கொண்டே இருக்க கூடாது. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳಿದ್ದನ್ನೇ ರಿಪೀಟ್ ಮಾಡ್ತಾ ಇರಬಾರದು. நிறைய வார்த்தை மூச்சு விடாம வார்த்தை பேசி சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லை. ಹಾಗೆ ಉಸಿರು ಬಿಡದೆ ತುಂಬಾ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಇರಬೇಕು ಎಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் பிரச்சனைகளை தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அவ்வளவுதான். ಆದರೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ನಿಮ್ಮ ತೊಂದರೆಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು ಅಷ್ಟೇ. ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். ಆಗ ನಿಮಗೆ ಬುದ್ಧಿಗೆ ಎಟುಕದಂತ ದೈವಿಕ ಸಮಾಧಾನವು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದು என்பதை குறித்து டீடைலாக நம்ம தியானித்தோம். ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಡೀಟೇಲ್ ಆಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. அப்புறம் சங்கீதம் 19:14 படித்தோம். இனி இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ಆಗ ಮತ್ತು ಕೀರ್ತನೆ 19 ನಾವು ಓದಿದೆವು, ನನ್ನ ಹೃದಯದ ಮಾತುಗಳು ನನ್ನ ಬಾಯಿನ ಮಾತುಗಳು ನಿಮಗೆ ಪ್ರಿಯಕರವಾಗಿರಲಿ ಎಂದು. ஜெபம் பண்ணும்போது வார்த்தை மட்டுமல்ல, இருதயத்தின் தியானமும் முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯದ ಧ್ಯಾನವೂ ಸಹ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஆக்சுவலா நாம் அறிந்து கொண்டோம், நம்முடைய வார்த்தையை விட தியானம், இருதயத்தில் இருக்கிற உணர்ச்சியும் சிந்தனையும் தான் ரொம்ப முக்கியம். ನಮ್ಮ ಮಾತುಗಳಿಗಿಂತ ನಮ್ಮ ಹೃದಯದ ಧ್ಯಾನವು, ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು, ನಮ್ಮ ಭಾವನೆಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ வார்த்தையை விட ನಮ್ಮ ಮಾತುಗಳಿಗಿಂತ இருதயத்தில் என்ன உணர்ச்சி, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ಭಾವನೆ, விசுவாசம் இருக்கிறதா இல்ல பயந்து கொண்டிருக்கிறோமா, ವಿಶ್ವಾಸವಿದೆಯಾ ಅಥವಾ ನಾವು ಭಯ ಪಡುತ್ತಿದ್ದೇವಾ, கவலைப்படுகிறோமா, சுய பரிதாபத்தில் இருக்கிறோமா இல்ல விசுவாசத்தில் இருக்கிறோமா, ಚಿಂತೆ ಪಡುತ್ತಿದ್ದೇವಾ, ಸ್ವಪರಿತಾಪದಲ್ಲಿದ್ದೇವಾ ಅಥವಾ ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿದ್ದೇವಾ. சோ அந்த உணர்ச்சி, ஆத்மாவில் இருக்கிற உணர்ச்சி, சிந்தனை தான் வார்த்தையை விட முக்கியம் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ಆ ಭಾವನೆಗಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಚಿಂತನೆಗಳಿಗಿಂತ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಅಂತ ನಾನು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು. அப்ப உணர்ச்சிகள் நமக்கு ஒத்து வராவிட்டால் என்ன பண்ணுவது? ಹಾಗಾದರೆ ನಮ್ಮ ಭಾವನೆಗಳು ನಮಗೆ ಸರಿ ಹೊಂದದೇ ಹೋದರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? வார்த்தைகளிலே நாம் விசுவாச அறிக்கையை வார்த்தையினால சொல்லிடலாம். ನಾವು ಬಾಯಿಂದ ನಾವು ಅರಿಕೆಯಾಗಿ ಮಾತುಗಳಿಂದ ಹೇಳಬಹುದು. ஆனா இருதயத்திலே அந்த வார்த்தை உணர முடியவில்லை. இருதயம் பயமும் கவலையும் டென்ஷனும் ஏக்கமும் குழப்பமுமா இருக்கும்போது என்ன பண்ணுவது? ಆದರೆ ಅದನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ನಾವು ತುಂಬಾ ಟೆನ್ಷನ್ ಇಂದಲೋ ಅಥವಾ ಕೋಪದಿಂದಲೋ ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಿಂದ ಇರುವುದರಿಂದ ಆಗ ಏನು ಮಾಡುವುದು? ಅದಕ್ಕೆ தான் தேவன் ஒரு டெக்னாலஜி வைத்திருக்கிறார், தியானம் பண்ணுவது. ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಒಂದು ಟೆಕ್ನಾಲಜಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಧ್ಯಾನಿಸುವುದು. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தியானிப்பது, ಕರ್ತನ ಮಾತುಗಳನ್ನು, ಕರ್ತನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದು. அதை குறித்து இன்னும் டீடைலாக இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ಅದರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೂ ಡೀಟೇಲ್ ಆಗಿ ನಾವು ಇವತ್ತು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சோ நம்முடைய சிந்தனை பயமும் குழப்பத்தையும் சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது நம்முடைய உணர்ச்சிகளும் குமுறி கொண்டே இருக்கும். ನಾವು ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು, ನಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಒಳಗಿನ ಚಿಂತನೆಗಳು ಅದು ಕೂಗಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம், வாயில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருப்போம். ಆದರೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿಂದ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. அது ஜெபமாக கருதப்படுவதில்லை ஆவிக்குரிய வட்டாரத்திலே. ಅದು ಆತ್ಮೀಕದ ಲೋಕದಲ್ಲಿ ಅದನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಎಣಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. வார்த்தை வருவதற்கு முன்பாக நம்முடைய உணர்ச்சி என்ன சொல்லுது, நம்முடைய மனம் என்ன சொல்வது என்பதை நாம் ಕಂಟ್ರೋಲ್ கொண்டு வர வேண்டும். ಮಾತುಗಳು ಹೊರ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಭಾವನೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತದೆ, ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಏನು ಹೇಳುತ್ತವೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏனென்றால் விசுவாசம் இல்லாத ஜெபம் அல்ல. ಯಾಕೆಂದರೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದ ಪ್ರಾರ್ಥನೆಯದು ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ಅಲ್ಲ. நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக ஜெபம் பண்ண வேண்டியது என்னதென்று அறிந்து அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் தான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ಯಾವುದೆಂದು ತಿಳಿದೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಾಗ ಮಾತ್ರ ಅದು ನಿಮಗೆ ಸಫಲವಾಗುತ್ತದೆ. சோ மறுபடியும் சொல்லுகிறேன், ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நாம் ஜெபம் பண்ணும்போது ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ இருதயம், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய சிந்தனை, நாம் பேசுகிற வார்த்தைகளோடு ஒத்து போகாவிட்டால் ஜெபத்தை நிறுத்திட்டு
ನಮ್ಮ ಭಾವನೆಗಳು, ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಎಲ್ಲವೂ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಇರುವಾಗ ನಾ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು தியானம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ಧ್ಯಾನಿಸಲು ಆರಂಭಿಸಬೇಕು. தியானித்து பலன் பெற வேண்டும். ಧ್ಯಾನಿಸಿ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய உள்ளான மனுஷனை மாற்றி அமைக்கக்கூடிய பலன் பெற வேண்டும். ನಮ್ಮ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯನ ಬದಲಾಯಿಸಲು ಬೇಕಾದ ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பலன் பெறும்போது ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ சமாதானம் வரும், ಸಮಾಧಾನವು ಬರುತ್ತದೆ, நம்பிக்கை வரும், ನಂಬಿಕೆಯು ಬರುತ್ತದೆ, தைரியம் எனும் உணர்ச்சி வரும், ಧೈರ್ಯ ಎಂಬುವ ಒಂದು ಭಾವನೆ ಬರುತ್ತದೆ, விசுவாசம் உண்டாகும். ವಿಶ್ವಾಸವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதற்கு பிறகு ಅದ ನಂತರ நாம் அந்த பிரச்சனையை பார்த்து அறிக்கை செய்ய வேண்டும், கட்டளை கொடுக்க வேண்டும், பேச வேண்டும். ನಾವು ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡಿ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು, ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು, ಮಾತನಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இது பழைய ஏற்பாட்டிலே வேதத்துல முதல்ல தியானத்தை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமத்தில் 24 அதிகாரத்தில் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே வெளியிலே போய் தியானம் பண்ணினான் என்று படிக்கிறோம். ನಾವು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ ಇಸಾಕನು ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದನು ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ஈசாக்கு அந்த காலத்தில் எதை தியானம் பண்ணான்? ಈಸಾಕನು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದನು? கட்டளைகள் கொடுக்கப்படல, ಅವತ್ತು ಕಟ್ಟಳೆಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, பைபிள் கிடையாது, ಬೈಬಲ್ ಇರಲಿಲ್ಲ. எதை தியானம் பண்ணினான்? ಯಾವುದನ್ನು ಧ್ಯಾನಿಸಿದನು? தேவனை குறித்து உங்க அப்பா ஆபிரகாம் சொல்லி கொடுத்ததை வைத்து, தனக்கும் தேவனுக்கு இருக்கிற அனுபவத்தை வைத்து அவர் தியானம் பண்ணினார். ದೇವರ ಬಗ್ಗೆ ಅವರ ಅಪ್ಪನಾದ ಅಬ್ರಹಾಮನು ಹೇಳಿಕೊಟ್ಟಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ತನಗೂ ದೇವರಿಗೂ ಇರುವಂತ ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದನು. இதை சொல்லுகிறேன் என்றால், ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ சிலர் ಅಂದರೆ, என்ன கேட்டீங்க, ಕೆಲವರು ನನ್ನ ಬಳಿ ಕೇಳಿದಿರಿ, வேதத்திலே கர்த்தருடைய சட்டத்தை தியானம் பண்ண வேண்டும், கட்டளைகளை தியானம் பண்ண வேண்டும் என்று பல வசனம் இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಯಲ್ಲಿ ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು, ಅವರ ಕಾನೂನುಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அப்போ எப்படி கட்டளைகளை எப்படி தியானம் பண்ணி கொண்டிருப்பது? ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಹೇಗೆ ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವುದು அதுவல்ல ಅರ್ಥம். ಅದೆಲ್ಲ ಅರ್ಥ. தமிழ் மொழிபெயர்ப்பில் இங்கிலீஷிலும் அது சட்டங்கள் கட்டளைகள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ಭಾಷಾಂತರಗೊಳಿಸುವಾಗಲೂ ಅದು ಕಾನೂನುಗಳು ಕಟ್ಟಳೆಗಳು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದರೂನು, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வழிகள், கர்த்தரை நாம் அறிந்திருக்கிற விதம், கர்த்தருடைய நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், அதை தியானம் பண்ண வேண்டும். ಕರ್ತರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಮಾರ್ಗಗಳು, ಕರ್ತರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತಹ ವಿಷಯಗಳು, ಅವುಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. எரிகோவை தகர்க்கவும், ಎರಿಗೋವನ್ನು ಬೀಳಿಸಲು, ಅದಕ್ಕೆ ರಾಕ್ಷಸங்களை ಮುರಿಯಡಿಕ್கவும், ಅಥವಾ ರಾಕ್ಷಸರುಗಳನ್ನು ನಾಶಗೊಳಿಸಲು, ಮುರಿಯಡಿಪೇನ್, ಅದನ್ನು ಸೋಲಿಸುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ಜಯಿಸುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ಬೀಳಿಸುತ್ತೇನೆ என்ற மனப்பக்குவத்திலே தியானம் பண்ண வேண்டும். ಇಂಥ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. சோ இங்க ஈசாக்கு சாயங்காலத்திலே வெளியிலே போய் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். ಇಸಾಕನು ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அப்ப அவர் கல்யாணம் ஆகல, ಆಗ ಅವನಿಗೆ ಮದುವೆ ಆಗಿರಲಿಲ್ಲ. அவருக்கு பொண்ணு பார்க்கும்படி அவருடைய ಅಪ್ಪಾವುடைய வேலைக்காரர் பொண்ணு பார்க்கும்படி போயிருக்கிறார். ಅವರ ಅಪ್ಪನ ಕೆಲಸಗಾರನು ಆತನಿಗೆ ಹೆಣ್ಣು ನೋಡುವ ಹಾಗೆ ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. ಇವರು ಧ್ಯಾನ பண்ணிட்டு இருக்கும்போது, ಇವನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವಾಗ அவருக்கு பார்த்த பொண்ணு தூரத்திலே ஒட்டகத்துல வருது. ಅವನಿಗೆ ನೋಡಿದಂತ ಹೆಣ್ಣು ದೂರದಲ್ಲಿ ಒಂಟೆಯ ಮೇಲೆ ಬರುತ್ತಿರುತ್ತಾಳೆ. 64 வசனம், ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது வேலைக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். ಆಗ ರೆಬೆಕ್ಕಳು ಕಣ್ಣೆತ್ತಿ ಇಸಾಕನನ್ನು ನೋಡಿ ಒಂಟೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದಳು. 65 அந்த வேலைக்காரன் யாரு, நான் சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அந்த வேலைக்காரன் யார், வேலைக்காரனிடத்திலே முன்னாலே நடந்து வருகிற ஆள் யார் என்று கேட்டாள். ಆ ಕೆಲಸದವನ ಬಳಿ ನೀನು ಮುಂದಗಡೆ ನಡೆದು ಬರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಯು ಯಾರು ಎಂದು ಕೇಳಿದರು. அப்போ அவர் சொல்லுற, அவர் தான் எஜமான். ಆಗ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಆತನೇ ಯಜಮಾನನು ಎಂದು. உடனே ரெபேக்காள் அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி, ತಕ್ಷಣ ರೆಬೆಕ್ಕಳು ಒಂಟೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದು முக்காடிட்டு கொண்டாள், ಮುಸುಕು ಹಾಕಿಕೊಂಡಳು. சோ இவருக்கு பொண்ணு கிடைக்கல, ಈಕೆಗೆ ಆತನಿಗೆ ಹೆಣ್ಣು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஆனா இவர் தியானம் பண்ணும்போது பொண்ணு கிடைச்சது. ಆದರೆ ಅವರು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ಹೆಣ್ಣು ಸಿಕ್ಕಿತು. அந்த பெண் இவர் தூரத்துல பார்த்த உடனே அவளுக்கு புரிந்து கொண்டது, இதுதான் என்னுடைய எஜமான் என்று சொல்லி. ಆ ಹೆಣ್ಣು ಆತನನ್ನು ದೂರದಿಂದ ನೋಡಿದಾಗಲೇ ಅವಳಿಗೆ ಅನಿಸಿತು, ಇವನೇ ನನ್ನ ಯಜಮಾನನು ಎಂದು. ಅವಳು ಇರಂಗಿ ಉಡನೆ ಮುಕ್ಕಾಡು போட்டு சப்மிஷன், ಮುಕ್ಕಾಡು என்பது சப்மிஷன். ಅವಳು ತಕ್ಷಣ ಇಳಿದು ಮುಸುಕು ಹಾಕಿಕೊಂಡಳು. ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದರೆ ಅವಳು ಸಬ್ಮಿಷನ್ ಮಾಡುವುದು ಅಂತ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಸೋ அந்த காலத்திலே ஈசாக்கு தியானம் செய்தார். ಆ ಕಾಲದಲ್ಲೇ ಈಸಾಕನು ಧ್ಯಾನಿಸಿದನು. வெளியில போய் சாயங்காலம் உட்கார்ந்து தியானம் பண்ணாராம். ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಿದನು. இவர்களெல்லாம் தியானித்தார்கள் சொல்லி வேதத்திலே அங்கங்கே எழுதப்படாவிட்டாலும்,
ಇವರೆಲ್ಲರೂ ಧ್ಯಾನಿಸಿದರು ಅಂತ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಬರೆಯದೇ ಹೋದರೂನು, அதே போல அவர்கள் ஜெபித்தார்கள் என்று எழுதப்படல பைபிள்ல. ಅದೇ ಅಂತೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು ಅಂತರೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಲಿಲ್ಲ. ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு ஜெபித்தார் என்று எழுதியிருக்கா? ಅಬ್ರಹಾಂ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, ಈಸಾಕನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು ಅಂತ ಬರೆದಿದೆಯಾ? ಇಲ್ಲ. ಇಲ್ಲ. ஆனா அவர்கள் தேவனோடு பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆದರೆ ಅವರು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சொப்பனத்தில் தேவன் வந்து பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಕನಸಿನಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ಮಾತನಾಡಿದರು ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னைக்கு நாம எப்ப பார்த்தாலும் ஜெபம் வந்து முணுமுணுத்து வாயை வளவளான்னு பேசி நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அப்படியே ஒரு சீனை கிரியேட் பண்ண ஒரு அனுபவத்தை நம்ம இன்றைக்கு நம்ம அப்படி உருவாக்கி விட்டோம். ಇವತ್ತು ನಾವು ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ ಅಂದರೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಎನ್ನುವ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಏನೇನೋ ಬೇಡದ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾ ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನು ತಂದಿಟ್ಟಿದ್ದೇವೆ. பேசிக்கிட்டே இருக்கணும், ಉಸಿರು ಬಿಡದೆ ಹಾಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇರಬೇಕು. எல்லாம் சொல்லி 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 அப்படியே ஒரு சென்டிமெண்ட், ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணணும் ஆண்டவருக்கு. ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ಹೇಳಿ ಹಾಗೆ ಒಂದು ಪರಿತಾಪವನ್ನು ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಬೇಕು ದೇವರ ಬಳಿ. விதவிதமான வார்த்தைகளையும் ஜோடியா வார்த்தைகளும் வசனங்களையும் சொல்லி அப்படியே ஸ்பீடா சொல்லிக்கிட்டே இருப்பதுதான் ஜெபம் என்று நாம் நினைத்து அப்படியே பழகிவிட்டோம். ಹೀಗೆ ವಿಧವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ಜೋಡಿ ಮಾತುಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಡಿ ಹೀಗೆಲ್ಲ ಆಡಿದರೇನೆ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ನಾವು ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿದ್ದೇವೆ. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அதுல ஒரு வல்லமை இல்லை, அதுல ஒரு பலன் இல்லை, அதுல ஒரு வெற்றியை காண முடியவில்லை. ಎಷ್ಟೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೂ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಶಕ್ತಿ ಇಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಫಲವನ್ನು ಕಾಣಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாருங்க, ಆದರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೆಲ್ಲ ನೋಡಿ ஜெபம் பண்ண நம்ம இன்னைக்கு பண்றது மாதிரி நம்ம சபையில படித்து கொண்டு கற்றுக்கொண்ட அனுபவத்தில் இருக்கிறது மாதிரி அவர்கள் பண்ணறத எங்கேயுமே பார்க்க முடியாது. ನಾವು ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡುವ, ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಂಡಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಅವರು ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಎಂದೂ ಮಾಡಿದ್ದಿಲ್ಲ. ನಾವು கொஞ்சம் சிந்திக்கணும், நம்ம பழகின பழக்கத்தை கொஞ்சம் சிந்திக்கணும். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಚಿಂತಿಸಬೇಕು, ನಾವು ಹೊಂದಿರುವಂತ ಅಭ್ಯಾಸದ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಬೇಕು. ஆனால் அவர்கள் எவ்வளவு வெற்றியாக எவ்வளவு காரியங்களை ஜெயித்து வல்லமையாய் வாழ்ந்தார்கள். ಆದರೆ ಅವರು ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಜಯಿಸಿ ಎಷ್ಟು ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ಅವರು ಜೀವಿಸಿದರು. ಕರ್ತரோடு பேசினார்கள், ಕರ್ತರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು, தேவன் அவர்களோடு பேசினார், ದೇವರು ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. ஒவ்வொரு காரியத்தையும் கனவிலும் சொப்பனத்திலும் தேவன் வெளிப்படுத்தினார். ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಕನಸಿನಲ್ಲಿ ಅಥವಾ ಸ್ವಪ್ನದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸಿದರು. பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல கூட தேவன் மனுஷனோடு பேசின அனுபவத்திலே ஒரு 75-80% கனவு சொப்பனம் தரிசனத்தோடு தான் பேசி இருக்கிறார். ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ, ದೇವರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರೊಂದಿಗೆ ಅಥವಾ ಪ್ರವಾದಿಗಳೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದು 75% ಅವರಿಗೆ ಕನಸಿನಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದು ஒரு அனுபவம் இன்னைக்கு சபையில இருந்து விடுபட்டு போயிடுச்சு. ಇಂಥ ಒಂದು ಅನುಭವ ಈಗ ಸಭೆಯಿಂದ ಅದು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದೆ. தேவன் ஜனங்களோடு பேசுகிறதுல நாம தான் ஓயாம பேசிக்கிட்டு அவசர அவசரமா முடிச்சிட்டு போயிடுறோம். அவர் பேசுகிறாரா? அவரது பெற்றுக்கொள்ளுகிறோமா? ದೇವರು ಮಾತನಾಡುವುದಕ್ಕಿಂತ ನಾವು ಅವಸರವಾಗಿ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು ಅವರ ಬಳಿ ಸುರಿದು ಹೋಗುತ್ತೇವೆ. ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾರಾ? ஆனால் நாம் தியானிக்கும் போது, ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, ದೇವರ ಸನ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿರುವಾಗ, தேவனுடைய ஐடியாஸ், தேவனுடைய வழிகள், அவருடைய ஞானம் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும். ದೇವರ ಐಡಿಯಾಗಳು, ಆತನ ಜ್ಞಾನವು ನಮ್ಮೊಳಗೆ ಅದು ಪ್ರಕಟವಾಗಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. அப்போது ಆಗ அவருடைய வழி நமக்கு தெரியும் போது, ಆತನ ಮಾರ್ಗಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವಾಗ நமக்கு தெரியும் என் சுய புத்தி என்ன, என்னுடைய சுய ஐடியா என்ன, என்னுடைய சுய பயம் என்ன, கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்பதை குறித்து ஒரு வித்தியாசம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ಆಗ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ ನನ್ನ ಸ್ವಬುದ್ಧಿ ಯಾವುದು, ನನ್ನ ಸ್ವ ಐಡಿಯಾಗಳು ಯಾವುದು, ಆತನ ಆಲೋಚನೆಗಳು ಯಾವುದು ಎಂದು ನಮಗೆ ಅರ್ಥವಾಗಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ಆಮೆನ್. தேவன் நமக்கு கொடுக்கிற ஐடியாஸையும் வழிகளையும் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்முடைய சுய புத்தி தான். நமக்கு தெரிஞ்சது தான் நமக்கு தெரியும், வேற ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ ಐಡಿಯಾಗಳನ್ನ, ಆಲೋಚನೆಗಳನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದೆಲ್ಲ ನಮ್ಮ ಐಡಿಯಾಗಳು ಮಾತ್ರ ನಮಗೆ ತಿಳಿದಿರುತ್ತವೆ. ನಾನು சொல்லுகிறதை நான் அனுபவத்தோட சொல்லுகிறேன். ನಾನು ಹೇಳುವುದು ನನ್ನ ಅನುಭವದೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. நம்ம ஐடியா போக தேவனிடத்திலிருந்து ஒரு தனியான ஐடியாஸ், ஞானம், அறிவு தேவனிடத்திலிருந்து ஆவியிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று ஒன்று இருக்கு. கண்டிப்பா ನಮ್ಮ ಐಡಿಯಾಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಆತನ ಮಾರ್ಗಗಳು, ಆತನ ಜ್ಞಾನವನ್ನು, ಆತನ ಐಡಿಯಾಗಳನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. எல்லா பிரச்சனைக்கும், ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೂ, நோயா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எனிதிங், ಅದು ರೋಗವಾಗಿರಬಹುದು, ಹಣವಾಗಿರಬಹುದು, ಅಥವಾ ಯಾವುದೇ ಆಗಿರಬಹುದು, அதிலே அந்த பிரச்சனை நாம் கண்கூடாக ஒரு சில காரியங்களை புரிந்து பார்த்து அதை சில காரியங்களை தீர்மானிக்கிறோம். அது சுய புத்தி, மாம்சத்தின் அனுபவம்.
ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ತೀರ್ಮಾನಿಸುತ್ತೇವೆ. ಅದು ಮಾಂಸದ ಶಾರೀರಿಕವಾದ ರೀತಿಯಾದದ್ದು. அதுல நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாதது, நமக்கு புரியாதது, நமக்கு வெளிப்படாதது நிறைய இருக்கு. ಆದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದದ್ದು, ನಮಗೆ ತಿಳಿಯದಂತದ್ದು ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಇವೆ. அதை குறித்து ஆவியிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தேவன் வழியையும் திட்டங்களையும் ஐடியாஸையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பார். ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಿ ಆತನು ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಜ್ಞಾನವನ್ನು, ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು, ಬುದ್ಧಿಯನ್ನು ಆತನು ನಮಗೆ ಕೊಡುವನು. பாருங்கள், கடந்த வாரம் அந்த வசனத்தை படித்தோம். நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ಕಳೆದ ವಾರ ನಾವು ಓದಿದೆವು, ನಿನ್ನ ಸ್ವಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ನೀನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ದೇವರ ಮೇಲೆ ನೀನು ಆಧಾರವಾಗಿರು ಎಂದು. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருன்னா என்ன அர்த்தம்? ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಆಗಿರು ಅಂದರೆ ಏನು ಅರ್ಥ? அதை யோசித்து பாருங்க, ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, தியானித்து பாருங்க. என்ன அர்த்தம்? ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿ. ಏನು ಅರ್ಥ? ஆண்டவரை நம்பி இருக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கு. ஆனா செய்வதெல்லாம் நமக்கு தோன்ற ஐடியாவே செஞ்சுக்கிட்டு இருப்போம், தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். சொல்றது மட்டும் ஆண்டவரை தான் நம்பி இருக்கேன். அதுவா கர்த்தரை நம்பி இருப்பது? ನಾವು ಬರೀ ಮಾತಿನಿಂದ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ, ಆದ್ರೆ ನಾವು ಮಾಡುವುದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. ಇದು ಆ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವುದು. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஐடியா வருது, ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ಒಂದು ಐಡಿಯಾ ಬರುತ್ತದೆ. அதை கர்த்தரை நம்பி செய்யும் போதுதான் கர்த்தர் நம்பிக்கையா இருப்பது. ಅದನ್ನು ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ ಮಾಡುವಾಗಲೇ ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವುದು. உன் வழிகளெல்லாம் அவரே நினைத்துக்கொள் என்றால் என்ன அர்த்தம்? ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ಆತನನ್ನೇ ನೆನೆಸಿಕೋ ಅಂದರೆ ಏನು ಅರ್ಥ? நான் செய்வதெல்லாம் செய்வேன், தோன்றதெல்லாம் செய்வேன், அவரை நினைச்சுக்கிட்டே செய்வேன். அதுவா அர்த்தம்? ನಾನು ಮಾಡುವುದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾ ಇರ್ತೇನೆ, ಆದ್ರೆ ಆತನನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇನೆ, ಅದ ಅರ್ಥ? அப்படி அல்ல, ಹಾಗಲ್ಲ. வழிகளிலெல்லாம் அவர் சொல்வதை செய்கிறதான், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய ஐடியாஸ், அவருடைய புரிந்து கொள்ளுதலை செய்வதுதான் வழிகளெல்லாம் அவரை நினைத்து செய்வதென்ற அர்த்தம். ಆತನಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡು ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಾವು ಮಾಡುವುದೇ ಅವರ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗುವುದು. இன்னொரு வசனம் பாருங்க, நம்ம தவறாக புரிந்து கொள்கிற ஒரு வசனம், சங்கீதம் 119, 105. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ನೋಡಿ, ನಾವು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯ, ಕೀರ್ತನೆ 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ನಿನ್ನ ಮಾತುಗಳು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವು, ನನ್ನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬೆಳಕು ಆಗಿದೆ. உடனே என்ன சொல்லுவோம் நம்ம? இத ತಕ್ಷಣ ನಾವು ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? பைபிள்ல இருக்கிற வசனம் தான் தீபம், பைபிள்ல இருக்கிற வசனம் தான் வெளிச்சம் என்று சொல்லுவோம், அப்படிதானே? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿರುವ ಮಾತುಗಳೇ ದೀಪವು, ಅದುವೇ ನನಗೆ ಬೆಳಕು ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ ಅಲ್ವಾ? அதுவல்ல இதுக்கு அர்த்தம். ಅದು ಅಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಅರ್ಥ. உம்முடைய வசனம் என்று சொல்லும்போது நீங்க சொன்ன ஐடியான்னு அர்த்தம். நீங்க சொன்ன ஐடியா, உம்முடைய ஐடியாஸ், உம்முடைய ஞானம், உம்முடைய புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಿಮ್ಮ ಅರ್ಥೈಸುವಿಕೆ, ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ ಅಂತ ಅದರ ಅರ್ಥ ಅದು. எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். ಹೇಗೆ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೀರಾ? இதை எழுதினது யாரு? ಇದನ್ನು ಬರೆದದ್ದು ಯಾರು? தாவீதನು. தாவீது வசனம் என்று சொல்லும்போது எந்த வசனத்தை சொன்னார்? அன்னைக்கு கிதியோன்ஸ் பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்களா? அவங்களுக்கு பைபிள் இருந்ததா? என்ன இருந்தது அவருக்கு? ದಾವೀದನು ವಾಕ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಯಾವ ಬೈಬಲ್ ಇತ್ತು? ಅವಾಗ ಗಿದಿಯೋನ್ ಏನಾದರೂ ಬೈಬಲ್ ನ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? ಯಾವ ಬೈಬಲ್ ಇತ್ತು? அவருக்கு படிப்பதற்குன்னு ஒரு புத்தகமே இல்ல, அவருக்கென்று சொல்லப்பட்ட வசனம் ஒண்ணுமே இல்ல அங்க. ಅವರು ಓದುವುದಕ್ಕಾಗಿ ಯಾವ ಪುಸ್ತಕವೂ ಇಲ್ಲ, ಅವರಿಗಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಯಾವ ವಾಕ್ಯವೂ ಇರಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿ. அவர் உலகத்துல எவ்வளவோ காரியங்களையும் ராஜ்யத்தையும் செய்து ஜெயித்து வந்தாரே. ಅವರು ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ಜಯಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அவருடைய ಅನುಭವங்கள் எல்லாம் ராஜாக்கள் சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಅವರ ಅನುಭವಗಳೆಲ್ಲವೂ ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த அனுபவத்தை படிச்சு பாருங்க. ಆ ಅನುಭವಗಳನ್ನು ಓದಿ ನೋಡಿ. ஒரு இடத்துலயாவது ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு, நியாயப்பிரமாணத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு, இதன்படிதான் யுத்தம் பண்ண வேண்டும், இதன்படிதான் பண்ண வேண்டும், எங்கேயாவது எப்போதாவது அதை பேஸ் பண்ணி பண்ணிருக்காரா? ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆದ್ರೂ ಯಾವುದೋ ಒಂದು ಬುಕ್ಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಇದೇ ರೀತಿ ಮಾಡಬೇಕು, ಈ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? ಇಲ್ಲ. எல்லா இடத்திலும் ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ அவர் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று தேடி இருக்கிறார். ಅವರು ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದು ಹುಡುಕಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. எல்லா இடத்திலும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறார். ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் அவருக்கு பதில் சொல்லி இருக்கிறார். ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಅವನಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதைத்தான் உம்முடைய வசனம் என்று இங்க சொல்லுகிறார். ಅದೇ ಆತನ ವಾಕ್ಯ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. என்ன அர்த்தம்? நீங்க சொன்ன ஐடியா, உம்முடைய வழி, உம்முடைய ஐடி, ஞானம், உம்முடைய பிளான்ஸ், அதுதான் எனக்கு தீபம், அதுதான் எனக்கு வெளிச்சம், அதன்படி செஞ்சா என் கால் இடரவே இல்லை, எல்லாவற்றையும் ஜெயித்துட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். ಹಾಗಂದರೆ ಏನು? ಆತನು ನೀನು ಕೊಡುವ ಐಡಿಯಾಗಳು, ನೀನು ಕೊಡುವ ಮಾರ್ಗಗಳು, ನೀನು ಕೊಡುವ ಧ್ಯಾನವು ಅದು ಮಾತ್ರ ಇದ್ದರೆ ಸಾಕು, ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸುತ್ತಿರುತ್ತೇನೆ, ನನ್ನ ಕಾಲುಗಳು ಎಡುವುದೇ ಇಲ್ಲ ಎಂದು ಅರ್ಥ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவத்தை முற்றிலுமா நம்ம இழந்துட்டோம்.
ಇಂಥ ಒಂದು ಅನುಭವವನ್ನ ನಾವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. சொல்லுகிறதெல்லாம் ரெண்டே காரியம் தான். பைபிளை படி ஜோம் பண்ணு பைபிள். இந்த ரெண்டு தான் சொல்லி இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பல ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம இழந்து விட்டோம் சபையில. ಹೇಳುವಂಥದ್ದು ಎರಡು ಮಾತ್ರ, ಬೈಬಲ್ ಓದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಅಂತ. ಇದನ್ನು ಎರಡನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಾವು ಅದರ ದಾಟಿ ಇರುವಂತ ಎಷ್ಟೋ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳದೇನೆ ಇದ್ದೇವೆ. இது பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை 1 தீமோத்தேயு 4:14 படிக்கலாம். ಪೌಲು ತನ್ನ ಆತ್ಮೀಕನ ಮಗನಾದ ತಿಮೋಥನಿಗೆ ಹೇಳುವುದು 1 ತಿಮೋಥೆ 4:14 ಓದುತ್ತೇವೆ. பாருங்க, உன் மேலே கை வைத்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೇಳಿದರು. அதை பற்றி அசதியாயிராதே. ಅದರ ಬಗ್ಗೆ ನೀನು ಅಸಡ್ಡೆಯಾಗಿರಬೇಡ. இன்னைக்கு எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்வாங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಇದಕ್ಕೆ ಆಮೇನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? தீர்க்கதரிசனம் பைபிளை படி, தீர்க்கதரிசனம் விட்டுரு, தீர்க்கதரிசனம் நம்பாத, அதெல்லாம் சும்மா, நீ பைபிளை படி. ஏயா இல்ல சொல்லி இருக்கு. ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನಂಬಬೇಡ, ನೀನು ಬೈಬಲ್ ಅನ್ನ ಮಾತ್ರ ಓದು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಎಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಆ ರೀತಿಯಾಗಿ? பாருங்க, நிறைய கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க, உண்மைதான். ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳು ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ, ನಿಜವೇ. அதனால எல்லா தீர்க்கதரிசனமும் போய் பைபிளை மட்டும் படின்னு சொல்றது மகா தப்பு. ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲಾ ಪ್ರವಾದನೆಗಳು ಸುಳ್ಳು, ಬೈಬಲ್ ಅನ್ನ ಮಾತ್ರ ಓದು ಅಂತ தரிசனம் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தீர்க்கதரிசனம் கொடுத்திருக்கிறார். ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கனவு கொடுத்திருக்கிறார். ಕನಸುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதே போல இங்க உன் தலையில கை வச்சு தீர்க்கதரிசனம் சொல்லிருக்காங்க. ಅದೇ ರೀತಿ ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿದಿದ್ದಾರೆ. அதை பற்றி அசதியாயிராதே. ಅದರ ಬಗ್ಗೆ ಅಸಡ್ಡೆಯಾಗಿರಬೇಡ. அதை மனதில் வைத்துக்கொண்டே இரு. ಅದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಇರು. சிந்தித்துக்கொண்டே இரு. ಅದನ್ನು ಚಿಂತಿಸಿಕೊಂಡೇ ಇರು. அதிலே தேறு நீ. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி நீ அந்த தீர்க்கதரிசன அடிப்படையிலே நீ வளருவாய். அது வளருவது எல்லாருக்கும் தெரியும் வரைக்கும் அந்த தீர்க்கதரிசனத்தை சிந்தித்துக் கொண்டே அதிலே நிலைத்திரு. ನೀನು ಸಾಧಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಅದು ಗೊತ್ತಾಗುವವರೆಗೂ ನೀನು ಅದರಲ್ಲೇ ನೆಲೆಗೊಂಡಿರು. ಎದಲ್ಲ ನಿಲೈತಿರು? ಯಾವುದರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು? பேசப்பட்ட வார்த்தையிலே, ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಡಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತುಗಳ கொடுக்கப்பட்ட கனவிலே, ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಕನಸಿನ ಮೇಲೆ, தரிசனத்திலே, ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ದರ್ಶನದ ಮೇಲೆ ಅதையே சிந்தித்துக் கொண்டிரு, அதிலே நிலைத்திரு. ಅದನ್ನೇ ಚಿಂತಿಸಿಕೊಂಡಿರು, ಅದರಲ್ಲೇ ನೆಲೆಗೊಂಡಿರು. மறுபடியும் சொல்றேன், எதல சிந்தித்துக் கொண்டிரு. ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ಯಾವುದನ್ನು ಚಿಂತಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು, ಯಾವುದರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು? தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம், ನಿನಗಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ದರ್ಶನ, உனக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை, ನಿನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಮಾತುಗಳು, உனக்கென்று கொடுக்கப்பட்ட கனவு, ನಿನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕನಸುಗಳು. ஒருவேளை தலையில கை வச்சு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கலாம், இல்ல நீ ஜெபம் என்பது கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கலாம், ஒரு கனவு கொடுத்திருக்கலாம். எப்படியோ உங்களுக்கென்று சொல்லி நீங்கள் நம்புவது, உங்களுடைய நாளை தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து செய்ய வேண்டியது எதை நம்புகிறீர்களோ அதையே. ಯಾವಾಗಲೂ ನಿಮಗೆ ಪ್ರವಾದಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿರಬಹುದು, ಅಥವಾ ಒಂದು ವಾಕ್ಯ ನಿಮಗಾಗಿ ಬಂದಿರಬಹುದು, ಅಥವಾ ಒಂದು ಕನಸು ಬಂದಿರಬಹುದು. ಅದರ ಮೇಲೆ ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆಧಾರವಾಗಿ ನೀವು ಅದನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತೀರೋ ಅದರಲ್ಲಿರಬೇಕು. ಅದೇ ಪೋಲ 1 ತಿಮೋಥೆಯು 1:18, ಅದರಂತೆ 1 ತಿಮೋಥೆಯು 1:18, குமாரனாகிய தீமோத்தேயுவே, ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவே, ಮಗನಾದ ತಿಮೋಥೆಯನೇ, ಆತ್ಮೀಕದ ಮಗನಾದ ತಿಮೋಥೆಯನೇ, உன்னை குறித்து முன் ಉಂಟಾன தீர்க்க தரிசனங்களின் படியே, ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮೊದಲು ಉಂಟಾಗಿದ್ದ ಪ್ರವಾದನೆಗಳಂತೆ, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்காங்களே, ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த தீர்க்க தரிசனங்களின் படியே, ಆ ಪ್ರವಾದನೆಗಳ ಪ್ರಕಾರ அந்த தீர்க்க தரிசனத்தை முன் வைத்து போராடு, முயற்சி பண்ணு. ಆ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋರಾಡು. ಎದೆ ಮುನ್ವೈತು? ಯಾವುದನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟುಕೊಂಡು? ஒரு தீர்க்கதரிசி வந்து, ಒಬ್ಬ ಪ್ರವಾದನೆಯು ಬಂದು, ಇಲ್ಲ ದೇವನ್ ஒரு தீர்க்கதரிசனமோ ಕನವೋ ಕೊಡ್ತಾರ್, ಅಥವಾ ದೇವರು ಒಂದು ಪ್ರವಾದನೆ, ಒಂದು ಕನಸನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟುಕೊಂಡು, ಅದನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋರಾಡು. ಎದೆ ಮುನ್ನಿಟ್ಟು போராடு. ಯಾವುದನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು ಹೋರಾಡು? ಹಲೋ, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டெய்லி வசனத்துல பைபிள் ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு, டெய்லி ஒரு கதையை படிச்சுக்கிட்டு, நம்ம பைபிளை படிக்க கூடாது, ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லல. புரியுதா உங்களுக்கு? வெளியே போய் அப்படி உள்டாக்கிட்ட என்ன பற்றி கெடுத்து சொல்லாதீங்க. ಪ್ರತಿದಿನ ಯಾವುದೋ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುತ್ತಾ ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ಕಥೆಗಳನ್ನು ಓದುತ್ತಾ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಬೈಬಲ್ ಓದಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ಅನುಭವம் தியானம், ಇನ್ನೊಂದು ಅನುಭವ ಅಥವಾ ಧ್ಯಾನ. ಮನದಿನ தியானம் எப்போதும் தேவ சமூகத்தில் பிரீதியா இருக்கணும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಧ್ಯಾನವು ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದು ಪ್ರಿಯಕರವಾಗಿರಬೇಕು. உனக்கு மறுபடி படிப்பு, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசிகளின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம், இது நடக்கும், இது செய்வாய் என்று சொல்லி இருக்கிறார்கள் தீர்க்க தரிசனமாய். அது நிறைவேறும்படி போராடி முயற்சி பண்ணி அதை நிறைவேற்று.
ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮೊದಲು ಉಂಟಾಗಿದ್ದ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಅವು ಧೈರ್ಯ ಹೊಂದಿ ಅದನ್ನು ಒಳ್ಳೆಯ ಯುದ್ಧವನ್ನು ಹೋರಾಡು. அடுத்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது பாரு, என்ன சொல்ல, இந்த கட்டளை, இது ஒரு கட்டளையா உனக்கு சொல்றேன். ಇದನ್ನು ನಾನು ಒಂದು ಆಜ್ಞೆಯಾಗಿ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ. என்ன கட்டளை? ಯಾವ ಆಜ್ಞೆ? சொன்ன தீர்க்க தரிசனம் நினைச்சிட்டே இரு, அதை முன்வைத்து நம்பிக்கையா உறுதியாய் ஓடிக்கொண்டே இரு. இது ஒரு கட்டளையாய் உனக்கு சொல்லுகிறேன். ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಮುಂದಿಟ್ಟುಕೊಂಡು ನೀನು ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸಿ ಓಡುತ್ತಾ ಇರು. ಇದನ್ನು ಒಂದು ಆಜ್ಞೆಯಾಗಿ ನಿನಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. வார்த்தை கொடுக்கப்பட்டது, ನೋಡಿ ವಾಕ್ಯವು தீர்க்க ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, தரிசனம் கொடுக்கப்பட்டது, ಪ್ರವಾದನೆಯು கனவு ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது. ಕನಸು ಇದೆ, ದರ್ಶನವೂ ಇದೆ. உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்க மனைவியை குறித்து, கணவனை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பல ஐடியாஸ் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಇವೆ. ಆದರೆ சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? ಆ ಸನ್ನಿವೇಶಗಳು ಹೇಗಿದೆ? சூழ்நிலை எப்படி இருக்கு? ಆ ಸನ್ನಿವೇಶಗಳು ಹೇಗಿವೆ? 99% சூழ்நிலைகள் ஒத்து வராமல் ஆப்போசிட் தான் இருக்கும். 99% ಸನ್ನಿವೇಶಗಳು ಅದು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆಯೇ ಇರುವುವು. ಅದಕ್ಕಾக தான் தேவன் நமக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಮಗೆ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அப்போ சூழ்நிலைகளை பார்க்கும்போது தீர்க்க தரிசனத்தை நமக்கு நம்பவோ அதை மெல்லவோ அதிலே போராடவோ முடியாது, தோன்றாது. ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಅದಕ್ಕೆ ಹೋರಾಡಲು ಅಥವಾ ಮೆಲುಕು ಹಾಕಲು, ಅದನ್ನು ಜಯಿಸಲು ನಮಗೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. மறுபடியும் கவனிங்க, ಮತ್ತೆ ಗಮನಿಸಿ, தீர்க்க தரிசன வார்த்தை ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳು ஆவியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. மாம்சத்திலே பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. எதன்படி வாழ முயற்சிக்கிறோம்? ಈಗ ಯಾವುದರ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೆ? பிரச்சனை எல்லாம் இப்படி சொல்லுது, சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கு, ಸಮಸ್ಯೆಗಳು ಹೀಗೆ ಇದೆ, ಸನ್ನಿವೇಶಗಳು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದೆ. ಕರ್ತனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இப்படி சொல்லுது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತುಗಳು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿವೆ. எதை தியானிக்கிறோம்? ಯಾವುದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ? எதை வைத்து நாம போராடுகிறோம்? ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಹೋರಾಡುತ್ತೇವೆ? முயற்சி, உங்கள் போராட்டம், உங்கள் ஓட்டம், உங்கள் சாட்டம், ஆட்டம் இதெல்லாம் எதன் அடிப்படையிலே இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳು, ನೀವು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಇವೆಲ್ಲವೂ ಯಾವುದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಇವೆ? உங்கள் சிந்தனையும் உங்கள் இருதயமும் எதன் அடிப்படையில் நிலைத்திருக்கிறது? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಹೃದಯವು, ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಯಾವುದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅದು ನೆಲೆಗೊಂಡಿದೆ? ಆಮೆನ್. மாம்சத்தின் காரியத்தின் அடிப்படையில் நிலை கொண்டிருக்கிறீர்களா? மாம்சದ ಕಾರ್ಯಗಳ ಆಧಾರದಲ್ಲಿ ನೀವು ನೆಲೆಗೊಂಡಿದ್ದೀರಾ? இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சிந்தித்து அதிலே நிலைத்து அதன் அடிப்படையிலே போராடி முயற்சிக்கிறோமா? ಅಥವಾ ಕರ್ತರು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆದುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿಯೇ ನಾವು ಹೋರಾಡುತ್ತಿದ್ದೇವಾ? படிப்போமா ரோமர் 8வது அதிகாரம். ಓದೋಣ ರೋಮರ್ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. மாம்சத்தின்படி பிழைத்தால், படிப்போம், மாம்சத்தின்படி பிழைத்தால் ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸಿದರೆ சாவீர்கள், ಸಾಯುವಿರಿ. அதேனால ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ಅದರಂತೆಯೇ ಮಾಂಸದ ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ಅಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡಿದರೆ ನೀವು ಜೀವಿಸುವಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நம்முடைய கரத்துல தான் டெசிஷன் இருக்கிறது. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ನಿರ್ಣಯಗಳಿವೆ. இதன் அடிப்படையில தான் பவுல் கட்டளையாக தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ಇದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಪೌಲನು ಕಟ್ಟಳೆಯಾಗಿ ತಿಮೋಥಿಯನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அழைத்தது பெரிய அழைப்பு. ನೋಡಿರಿ, ಕರೆದಿರುವುದು ದೊಡ್ಡ ಕರೆ. தீர்க்க தரிசனம் பெரிய தீர்க்கதரிசனம். ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ದೀರ್ಘ ಪ್ರವಾದನೆ ಕರೆ ದೊಡ್ಡದು. கட்டளையாக சொல்லுகிறேன், ನಿನಗೆ ಆಜ್ಞೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. என்ன பண்ணோம்? அந்த தீர்க்க தரிசன அடிப்படையிலே முயற்சி பண்ணு. ಆ ಪ್ರವಾದನೆಯ ಆಧಾರದಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡು. பணம் இல்ல, டாக்டர் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான், சோர்ந்து போகாத, தீர்க்கதரிசன ಅಡಿಪಡೆಯಲ್ಲಿ ಓಡಿಕೊಂಡೇ ಇರು. ಹಣವಿಲ್ಲ, ಡಾಕ್ಟರ್ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಅವರು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನೀವು ಪ್ರವಾದನೆಯ ಆಧಾರದಲ್ಲಿ ನೀವು ಓಡುತ್ತಲೇ ಇರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எதிர்த்து நிற்கிறான், இவன் இப்படி சொல்றான், ಅವನು ಎದುರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ, ಇವನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த சவால், ಈ ಸಮಸ್ಯೆ, ಆ ಸವಾಲುಗಳು ಅದಲ್ಲ. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசனம், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை முன்னிட்டு தொடர்ந்து அதிலே நிலைத்திரு, அதையே சிந்தித்துக் கொண்டிரு. அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நம்பு. ಅದೆಲ್ಲ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಂಬಿ, ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನಂಬಿ, ಇದೇ ನನ್ನ ಗುರಿ, ಇದೇ ನನ್ನ ಮಾರ್ಗ ಅಂತ ಅದರಲ್ಲೇ ಓಡುತ್ತಾ ಇರಬೇಕು. ವಯಸ್ಸಾಗಿடுச்சு, ವಯಸ್ಸಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ, மனைவியுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ಹೆಂಡತಿಯ ಗರ್ಭವು ಸತ್ತು ಹೋಗಿದೆ, ವಯಸ್ಸು 90 95 100, ನನಗೆ 95 100 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. அதை நினைச்சானா நீ சாவுவ. ಅದನ್ನು ಅಂದುಕೊಂಡರೆ ನೀನು ಸಾಯುತ್ತೀಯ. பிழைத்தால் சாவாய். ನೀನು ಶಾರೀರ ಭಾವವಾಗಿ ಬದುಕಿದರೆ ನೀನು ಸಾಯುವಿ. ஆனால் ஆவியின்படி, ಆದರೆ ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ சொன்ன வார்த்தை
ದೇವರ ಮಾತುಗಳು, தரிசனம், ದರ್ಶನ, கனவு, ಕನಸುಗಳು அதன்படி செய்தால் பிழைப்பாய். ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡಿದರೆ ನೀನು ಬದುಕುವಿ. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ಯಾರು ದೇವರ ಆತ್ಮಾನುಸಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே நடத்தப்படணும். ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು. நடத்தப்படுதல்னா என்ன? ನಡೆಸಲ್ಪಡುವುದು ಅಂದರೆ ಏನು? led by the spirit. ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವುದು. யாரை நாம் நடத்தப்பட வேண்டும்? ಯಾರಿಂದ ನಾವು ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು? யாரை லீட் பண்ணணும்? ಯಾರನ್ನು ನಮ್ಮನ್ನು ಲೀಡ್ இப்ப ಮಾಡಬೇಕು? லீடுனா இங்க வா. இப்ப லீடுனா ஹெட்போன் கழட்டிட்டு வா. இப்போ இவனை வந்து இப்படி, இதுதான் லீட், அப்படிதானே? இப்படி கூட்டிட்டு போறதா நான் லீட் பண்றேன். ಲೀಡ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೀಗೆ ಕೈ ಹಿಡಿದು ಮುಂದೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದೇ ಲೀಡ್ ಮಾಡುವುದು. யாரை நான் லீட் பண்ணணும்? ಯಾರನ್ನು ನಾನು ಲೀಡ್ ಮಾಡಬೇಕು? இப்ப நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்வதற்கும் நமக்கு ஐந்து சென்ஸ் ஆர்கன் இருக்கு பாடியில. ನಾವು ಒಂದು ಪ್ರತಿಯೊಂದು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ 5 ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ಸ್ ಗಳಿದೆ. ಕಣ್ಣು, ಕಾದು, ಮೂக்கு, வாய், தோல், ரைட்? ಕಣ್ಣು, ಕಿವಿ, ಮೂಗು, ಚರ್ಮ. சோ இதன் அடிப்படையில தான் எல்லாத்தையும் செய்றோம் நம்ம. ಇದರ ಆಧಾರದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ. ಅದರ ಮುಖ್ಯமான 2 சென்ஸ் ஆர்கன் காது, ಕಣ್ಣು. ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ 2 ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ಗಳು ಕಿವಿ ಮತ್ತು ಕಣ್ಣು. ಆಮವಲ್ಲಯ್ಯ? ಹೌದಾ? 2 ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ ரொம்ப ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಈ 2 ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ಗಳು ನಮಗೆ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. கண்ணு இல்லனாலும் காது கேட்கலனாலும் அவர் என்னது மாற்றுத்திறனாளி இல்ல குறை உள்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ಕಣ್ಣು ಅಥವಾ ಕಣ್ಣು ಕಾಣದಿದ್ದರು ಅಥವಾ ಕಿವಿ ಕೇಳದಿದ್ದರು ಅವರನ್ನ ನಾವು ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ಟ್ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. ಸೋ 2 ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ಸ್. 2 ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ಸ್. இந்த 2 சென்ஸ் ஆர்கன்ல ಈ 2 ಮುಖ್ಯ ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ ಅಲ್ಲಿ எந்த சென்ஸ் ஆர்கனை என்ன பண்ணணும்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. ಯಾವ ಸೆನ್ಸ್ ಆರ್ಗನ್ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எதை பயன்படுத்த வேண்டும், எதை பயன்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ಯಾವುದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು, ಯಾವುದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬಾರದು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எதை பயன்படுத்த வேண்டும், எதை பயன்படுத்த கூடாது, ಯಾವುದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು, ಯಾವುದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬಾರದು. ஆமென், ಆಮೆನ್. என்ன சொல்லிருக்கு பைபிள்ல? ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ? கண்ணை பயன்படுத்தாதே, காதை பயன்படுத்து. ಕಣ್ಣನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಡ, ಕಿವಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸು. கண்டு நடக்காமல் விசுவாசித்து நட. ನೋಡಿದ್ದನ್ನು ನೀನು ನಂಬದೆ, ಕೇಳಿದ್ದನ್ನು ನಂಬು. பார்க்கிறதை நம்பாத, கர்த்தர் சொல்லுவதை விசுவாசி. ನೀನು ನೋಡುವುದನ್ನು ನಂಬದೆ, ಕರ್ತನು ಹೇಳುವುದನ್ನು ನಂಬು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಅಲ್ಲವಾ? கர்த்தருடைய வார்த்தை வரும், ಕರ್ತನ ಮಾತುಗಳು ಬರುತ್ತವೆ, அதை விசுவாசித்து ಅದನ್ನು ನಂಬಿ, அதன் அடிப்படையில் அதை கற்பனை பண்ணி, ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಂಡು, வார்த்தையை தியானித்து, ಆ ಮಾತುಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ, அதை அறிக்கை பண்ணி, ಅದನ್ನು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿ, நடைமுறையிலே காரியங்கள் நடக்கும். ಆವಾಗ ಎಲ್ಲವೂ ಅದು ನಡೆಯ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತದೆ. அதை பார்ப்பாய், ಅದನ್ನು ನೋಡುತ್ತೀಯಾ? கர்த்தர் பேசுவார், ಕರ್ತರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நம்பி, ನಾನು ನಂಬಿ, அதை தியானித்து, ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ, அதையே சிந்தித்துக் கொண்டிருந்து, ಅದನ್ನೇ ಚಿಂತಿಸುತ್ತಾ ಇದ್ದು, அதிலே நிலைத்திருந்து, ಅದರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದು, கர்த்தர் பேசின வார்த்தையின் அடிப்படையிலே போராடி, ಕರ್ತನು ಆಡಿದ ಮಾತುಗಳ ಆಧಾರದಲ್ಲಿ ಹೋರಾಡಿ காரியங்களை சாதிப்போம். ಕಾರ್ಯಗಳನ್ನು தேவனுடைய ಸಾಧಿಸುತ್ತೇವೆ பலத்தினாலே. ದೇವರ ಶಕ್ತಿಯಿಂದ. ஆமா இல்லையா? ಹೌದಾ ஹல்லேலூயா. ಅಲ್ಲವಾ? ஆவியினாலே நடத்தப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವುದಂದರೆ ಏನು ಅರ್ಥ? கண்ணு தெரியாதவனை தான் கையை பிடிச்சு இப்படி நடத்திட்டு இருக்கணும், அப்படிதானே? ಕಣ್ಣು ಕಾಣಿಸದವನಿಗೆ ಕೈ ಹಿಡಿದು ಹೀಗೆ ನಡೆಸುತ್ತಿರಬೇಕು. கண்ணு தெரிஞ்சதுன்னா கையை விட நானே நடந்து வருவேன்னு சொல்லுவான். ಕಣ್ಣು ಕಾಣಿಸಿದರೆ ಕೈ ಬಿಡು, ನಾನೇ ನಡೆದು ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஒருவன் லீட் பண்ண வேண்டுமானால் அவன் குருடனா இருக்க வேண்டும். ಒಬ್ಬರನ್ನು ನಾನು ಲೀಡ್ ಮಾಡಬೇಕಾದರೆ ಅವನು ಕುರುಡನಾಗಿರಬೇಕು. ஆவி உங்களை நடத்த வேண்டுமானால் ಆತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾದರೆ நாம் குருடராக மாற வேண்டும். ನಾವು ಕುರುಡರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನ ನಾವು ನೋಡಬಾರದು. டாக்டர் ரிப்போர்ட்ட முன்னால வச்சு திரும்ப அதை படிச்சு அதை வச்சே ஜெபம் பண்ண கூடாது. அதை வைத்து ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணணும். ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್ ಅನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನೇ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರಬೇಕು. அவன் மிரட்டுகிறான், இவன் இப்படி சொல்றான், அவன் பரிகாசம் பண்றான், பேங்க் இப்படி சொல்லுது, கம்பெனி இப்படி சொல்லுது, இதையெல்லாம் பார்க்க கூடாது. ಅವನು ಹೆದರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ, ಈ ಕಂಪನಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದೆ, ಬ್ಯಾಂಕ್ ರಿಪೋರ್ಟ್ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದೆ, ಇದನ್ನೆಲ್ಲ
ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಯಾವುದನ್ನು ನೋಡಬಾರದು. ஆவியின்படி நடத்தப்படுகிறவன் எவன்? ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವವನು ಯಾರು? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ಕರ್ತನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೇಳಿ அதையே தியானித்து ಅದನ್ನೇ அது ಧ್ಯಾನಿಸಿ தன்னுடைய காதில எதிரொலிக்க 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 பண்ணிட்டே இருக்கிறவன். ಅದು ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳಿಸುವಂತೆ ಮಾಡಿಸ್ತಾ ಇರುವವನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரச்சனை வரும்போது, ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ, என்ன பிரச்சனை? மாம்சத்துல பல பிரச்சனைகள், பல காரணங்கள், பல ரீசன்ஸ் இருக்கிறது. ಶರೀರದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತವೆ. கர்த்தர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம், ಆದರೆ ಕರ್ತನು ಮಾಡಿದಂತ ವಾಗ್ದಾನಗಳು அதிலேயே அதன் மூலமாய் நடத்தப்பட வேண்டும். ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. எப்படி? ಹೇಗೆ? அதையே சிந்தித்து, ಅದನ್ನೇ ಚಿಂತಿಸಿ, அதிலே நிலைத்திருந்து, ಅದರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದು, அதை வைத்து முயற்சி பண்ணி, ಅದನ್ನಿಟ್ಟುಕೊಂಡು ಪ್ರಯತ್ನ ಪಡುವಾಗ, இதன் அடிப்படையில் முயற்சி பண்ணா சோர்வு, இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், பேனிக் அட்டாக் அப்படின்னு நல்ல ஸ்டைலா வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க இந்த காலத்துல. ಈ ಶರೀರ ಭಾವವಾಗಿ ಆಡುವಾಗಲೇ ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ಡಿಪ್ರೆಷನ್, ಪ್ಯಾನಿಕ್ ಅಟ್ಯಾಕ್, ಹೀಗೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. இதெல்லாம் என்னத்த பண்ணி என்ன புண்ணியம், என்ன பண்றது, எல்லாம் எதிர்பார்க்க, எதுவும் ஒத்து வரல, அப்போ போராட முடியுமா? முடியாது. ಯಾಕೆಂದರೆ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದರೆ ಏನಿದೆ ಇಲ್ಲಿ, ಏನೂ ಆಗುವುದಿಲ್ಲ, ಈಗೆಲ್ಲ ಆಡುತ್ತೇವೆ, ಈಗ ಹೋರಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದ? ಆಗುವುದಿಲ್ಲ. ನಾನು ಎಣ್ಣೆಗೆ ஊழியத்தை விட்டுட்டு ஊர்ல போய் இந்த ரப்பர் பால் வெட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன். ನಾನು ಯಾವತ್ತೋ ಊರಿಗೆ ಹೋಗಿ ரப்பர் தோட்டத்துல, ರಬ್ಬರ್ ತೋಟದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ரப்பர் எஸ்டேட் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் ஒருவேளை. ನನ್ನ ಊರಲ್ಲಿ ರಬ್ಬರ್ ಎಸ್ಟೇಟ್ ಇದೆ, ಒಂದು ವೇಳೆ ಅಲ್ಲಿ சுய புத்தியின் மேல் சாயாமல், ಆದರೆ ಸ್ವಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ನಾನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ, தீமோத்தேயுவுக்கு கட்டளை கொடுத்தது போல, ಪೌಲನು ತಿಮೋಥಿಯನಿಗೆ ಕಟ್ಟಳೆ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ, ஆவியின்படி நடத்தப்படும்படி, ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವ ಹಾಗೆ, சொன்னது, ಕರ್ತರು ಹೇಳಿದ್ದನ್ನು, தரிசனம், ಕರ್ತರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು அதையே தியானித்து, ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸಿ, அதையே சிந்தித்து, ಅದನ್ನೇ ಚಿಂತಿಸಿ, நிலைத்திருந்து, ಅದರಲ್ಲೇ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದು, அதன் அடிப்படையில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಲೇ நான் ಇದ್ದೇನೆ. முயற்சி பண்ணுவது என்னுடைய கோல் என்ன? கர்த்தர் சொன்னது என்னது இருக்குது இல்லை என்பதல்ல. ನಾನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವುದರ ನನ್ನ ಗುರಿ ಏನು, ನನಗೆ ಏನು ಇದೆ ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. So தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவன், ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವವನು, கண்ணு காணக்கூடாது, ಅವನಿಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಬಾರದು, பார்க்க கூடாது, ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಬಾರದು. சூழ்நிலைகளை பார்த்தால் தேவனால் நடத்தப்பட முடியாது. ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನ ನೋಡಿದರೆ ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. அதை உதறி தள்ளணும். ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಅವನು ಒದರಿ ತಳ್ಳಿ ಬಿಡಬೇಕು. தியானம், ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಧ್ಯಾನ. கண்ணை திறந்து காதும் திறந்தா இதெல்லாம் தான் நமக்கு கேட்கும். ಕಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ಕಿವಿಯನ್ನು ತೆರೆದು ನಮಗೆ ಇದೆಲ್ಲವೂ ಕೇಳಿಸುತ್ತದೆ. கண்ணை மூடிட்டு உட்காரும் போதுதான் தேவ பிரசன்னத்திலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಾಗಲೇ ನಮಗೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நான் ஜெபம் பண்ணுவது இந்த பிரச்சனை பற்றி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಬರೀ ಈ ಸಮಸ್ಯೆಗಳ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. இப்படி சொன்னா அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, அத பண்ணக்கூடாது, அப்படியாவது இப்படி ஆகுதே என்று சொல்லி, ಅವನು ಹೀಗೆ ಹೇಳಿದನು, ಇವನು ಹೀಗೆ ಹೇಳಿದನು, ಇದು ಹಾಗಾಯ್ತು ಹೀಗಾಯ್ತು ಅಂತಾನೆ ಹೇಳುತ್ತಿರುತ್ತೇವೆ. ஜெபம் பண்ணும்போது இந்த காரியத்தை குறித்தெல்லாம் கொண்டு போகவே கூடாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಈ ಕಾರ್ಯಗಳ ಯಾವುದನ್ನು ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲೇಬಾರದು. அதெல்லாம் ஆண்டவருக்கு சும்மா ஜுஜுபி, ಅದೆಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಸುಮ್ಮನೆ ಜುಜುಬಿ. இதெல்லாம் அங்க கொண்டு போகவே கூடாது. ಇದೆಲ್ಲವನ್ನ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲೇಬಾರದು. தேவன் என்ன சொன்னார் அதை பற்றி மட்டும் நாம் பேசணும். ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಆಡಬೇಕು. அதன் அடிப்படையிலே, ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ பலனை பெற்று, ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು, இதை பார்த்து, ಇದನ್ನು ನೋಡಿ, ಅದನ್ನು ನೋಡಿ, இவர் இப்படி சொன்னார், நீ அடங்கி போ, ಇವರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀನು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು கட்டளை கொடுக்க வேண்டும், ಹೀಗೆ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. இயேசு அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார், நீ என்ன பெருசா காற்றும் கடலும் அடங்கு அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு இயேசு எதிர்பார்த்தார். ದೇವರು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀನೇನು ಬಿರುಗಾಳಿ ಗಾಳಿ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಎದುರಿಸುತ್ತಿದ್ಯಾ, ಸುಮ್ಮನಿರು ಅಂತ ಹೇಳಬೇಕು ಅಂತ ದೇವರು ಎದುರು ನೋಡಿದರು. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அப்படிதான் அந்த கடல்ல இயேசு கடல்ல போகும்போது உள்ள சம்பவத்தை சொல்றேன். ಹಾಗೆ ತಾನೇ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವ ಸಂದರ್ಭವನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ಯೇಸು சொன்னார் ಅಕ್ಕರೆಗೆ போவோம் என்று சொல்லி. ಯೇಸು ಹೇಳಿದರು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂತ. நீ என்ன ஓவரா குமராய் அடங்கு அப்படி என்று சொல்லி அந்த பலத்திலே கட்டளை கொடுக்கும்போது காற்றும் கடலும் அடங்கும். ನೀನೇನು ಸುಮ್ಮನೆ ಜಾಸ್ತಿ ಬೀಸುತ್ತಿದ್ದೀಯ, ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೋ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಗಾಳಿಯು ಬಿರುಗಾಳಿಯು ಅಲ್ಲಿ ತಣ್ಣಗಾಗುತ್ತಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. இன்னொரு வசனத்தை கூட படித்து முடிச்சிரோம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அந்த வசனம் எங்கன்னு தமிழ்ல சில எடுக்கலையா? இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல அதை தேடி முடிஞ்ச போடுங்க பார்க்கலாம். ஜான் 16:33, யோவான் 16:13. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம்
உண்டு. ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಕಷ್ಟಗಳು ಉಂಟು, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ಆದರೆ ಧೈರ್ಯವಾಗಿರಿ, ನಾನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಕರ್ತರು. முடிவாக ரெண்டு கான்ஸ்டன்ட், ಆ, மாறாத உண்மை ரெண்டு இருக்கு. ಬದಲಾಗದಂತ ಎರಡು ನಿಜಾಂಶಗಳಿವೆ. உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆமென் சொல்லுங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು ಉಂಟು, ಆಮೇನ್ ಹೇಳಿ. ஆமென். ಆಮೇನ್. நீங்க ஆமென் சொல்லனாலும் அது உண்டு. ನೀವು ಆಮೇನ್ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಅದು ಇರುತ್ತದೆ. உலகத்துல உபத்திரம் உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಕಷ್ಟಗಳು ಇರುತ್ತವೆ. அடுத்த கான்ஸ்டன்ட் மாறாத உண்மை என்ன? ಇನ್ನೊಂದು ಬದಲಾಗದ ನಿಜಾಂಶ இயேசு ಯಾವುದು? சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், ನಾನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ, நீங்களும் ஜெயிப்பீர்கள். ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಾ? ஆமென். ಆಮೇನ್. அவர் ஜெயித்தார், ಆತನು திடன் ಜಯಿಸಿದ್ದಾರೆ. கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. ಧೈರ್ಯವಾಗಿರಿ, ನಾನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು இந்த ಜಯಿಸುತ್ತೀರಾ? ரெண்டு உறுதியை வைத்து தான் நம் வாழ்க்கை வாழுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை. ಈ ಎರಡು ದೃಢಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ನಾವು ಆತ್ಮೀಕದ ಜೀವನವನ್ನು ಸಾಗಿಸುತ್ತಿರುತ್ತೇವೆ. எல்லாரும் சொல்ல, உபத்திரம் வரும், ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಸಂಕಟಗಳು ಬರುತ್ತವೆ, ஆனால் உபத்திரவத்தை ஜெயிப்போம். ಆನಾಲು ಉಪದ್ರವತೆ ஜெயித்து பரிசு உண்டு, ಜಯಿತು ಪರಿಸು, ஜெயித்தால் ப்ரொமோஷன் உண்டு. ಜಯಿತಾಲ್ ಪ್ರಮೋಷನ್ ಉಂಟು. ஹalleluya. Hallelujah. So, உபத்திரம் வந்த உடனே நம்முடைய மைண்ட் எங்க போணும்? ನಮಗೆ ಸಂಕಟಗಳು ಬಂದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು? என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண கூடாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರದು. ஆண்டவரே ஜெபம் ஜெபம் பண்ணாதீங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡಿ. உபத்திரம் வந்த உடனே என்ன பண்ணணும்? ಸಂಕಟಗಳು ಬಂದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡಬೇಕು? சிந்திக்கணும், ಚಿಂತಿಸಬೇಕು, நிலைத்திருக்கணும். ದೃಢವಾಗಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? அதற்கு மாறாக ஒரு உபத்திரம் வந்திருக்கு. ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು இயேசுவை ಸಂಕಟ எழுப்ப, ಬಂದಿದೆ. கப்பல்ல தூங்கிட்டு இருக்கிறார், இயேசுவை எழுப்ப வேண்டிய தேவையில்லை. ದೋಣಿಯಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இரு பேதுருவை வெயிட் பண்ண, இயேசு என்ன சொன்னார்? ಇರು ಪೇತ್ರನೇ ಯೇಸು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதை மட்டும் சிந்தித்து கொண்டிரு, ಅದನ್ನು ಮಾತ್ರ ಚಿಂತಿಸುತ್ತಿರು, அதிலே நிலைத்திரு, ಅದರಲ್ಲೇ ನೆಲೆಗೊಂಡಿರು. அதன் அடிப்படையிலே தண்டு வலி, அவ்வளவுதான். ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ನೀನು ದೋಣಿಯನ್ನು ಸಾಗಿಸು ಅಷ್ಟೇ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ ನಿಮಗೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுக்கிடையில இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டா, இயேசுவே ஏதா பண்ணுங்கப்பா, ஆண்டவரே ஏதா பண்ணுங்கப்பா, ஐயோ கூப்பிடுகிற காக்கை குஞ்சு இறங்குவீர, எனக்கு இறங்க மாட்டீரா, காக்கையை விட கேவலமா போயிட்டேனா, என் கண்ணீரை நோக்கி பாரும், என் வேதனை நோக்கி பாரும். இவன் டயலாகா அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, முங்க தான் செய்யும். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கப்பல்ல ஏறும்போதே சொன்னார், அக்கறைக்கு போவோம். ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತುವಾಗಲೇ ಹೇಳಿದರು ನಾವು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அவர் போய் தூங்குறார், ಅವ್ರು ಹೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾರೆ. காற்று அடிக்குது, ಗಾಳಿ ಬೀಸುತ್ತಿದೆ. அப்போ அந்த எதிர் உலகத்தில் பிரச்சனை உண்டு, ಆಗ ಆ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಕಟಗಳು ಉಂಟು. ஆனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். ಆದರೆ ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಾ, ನಾನು ಜಯಿಸುತ್ತೇನೆ, ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப என்ன பண்ணணும்? ಆಗ ಏನು ಮಾಡಬೇಕು? போவோம் என்று சொன்னார்ல, ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂತ அதை ಹೇಳಿದ್ರಲ್ಲ, சிந்தித்துக் கொண்டிரு, ಅದನ್ನು ಚಿಂತಿಸಿಕೊಂಡು அதிலே நிலைத்திரு. ಅದರಲ್ಲೇ ನೆಲೆಗೊಂಡಿರು. நிலைத்திரு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ನೆಲೆಗೊಂಡಿರು ಅಂತ ಹೇಳಿದರೆ கடலடிக்கு, காற்றடிக்கு, போட் ஆடுது, போட்டு கமரை, இதெல்லாம் மைண்ட்லயே எடுக்க கூடாது, கண்ணை மூடிடணும். ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತಿದೆ, ದೋಣಿ ಬೀಳುತ್ತಿದೆ, ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾನು ಎಣಿಸಲೇಬಾರದು, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿರಬೇಕು. ஆவியின்படி நடத்தப்படுகிறவன் கண் குருடாக்கப்பட்டவன். ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ಪಟ್ಟವನು ಕಣ್ಣು ಕುರುಡಾಗವನು. ஹalleluya. அவன் தன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய சரீரம் கற்பம் செத்ததையும் எண்ணாமல் இருக்கிறவன். ಅವನು ತನ್ನ ಶರೀರ ಸತ್ತಿದ್ದನ್ನು, ಸಾರಳ ಗರ್ಭವು ಸತ್ತಿದ್ದನ್ನು ಎಣಿಸದೇ ಇರುವವನು. ஆடுது, காற்று அடிக்குது, ஜன்னல் படபட 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 அடிக்குது, நாய் ஊளையிடுது, இதெல்லாம் எண்ணாமல் இருக்கிறவன். ದೋಣಿ ಬೀಳುತ್ತಿದೆ, ಕಿಟಕಿಗಳು ಬಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಿದೆ, ಏನೋ ಶಬ್ದ ಕೇಳಿಸುತ್ತಿದೆ, ಇದೆಲ್ಲ ಯಾವುದನ್ನು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತರದೇ ಇರುವವನು. எதை எண்ணுகிறான்? ಯಾವುದನ್ನು ಎಣಿಸುತ್ತಾನೆ? ಯಾವುದರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ? அக்கறைக்கு போவோம், ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ, அக்கறைக்கு போவோம், ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுங்க பாருங்க, ನಿಮಗೊಂದು ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತೇನೆ ನೋಡಿ, நீங்க யோசித்து பாருங்க. இத ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. கடைசி பாயிண்டா சொல்றேன். ನಾನು ಕಡೆಯ ಪಾಯಿಂಟ್ ಆಗಿ ஏதேன் ಹೇಳುತ್ತೇನೆ. தோட்டத்துல, ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ஆதாம் ஏவாளுடைய கண், ಆದನ ಮತ್ತು ಹವ್ವಳ ಕಣ್ಣುಗಳು, கண்ணு திறந்தது யாரு? ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದದ್ದು ಯಾರು? ஆதாம் ஏவாளுடைய கண்ணை திறந்தது யார்? ಆದ ಮತ್ತು ಹವ್ವಳ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದದ್ದು ಯಾರು? தெரிஞ்ச கை தூக்கம் பாப்போம். ஆதாம் ஏவாளுடைய கண்ணை அவங்க குருடாவா இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல?
ಹಾಗಾದ್ರೆ ಅವರು ಕುರುಡರಾಗಿದ್ದಾರ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರಲ್ವಾ? என்னமோ பண்ணும்போது கண்ணு திறந்ததே. ಏನೋ ಮಾಡುವಾಗ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತಲ್ಲ? ஆமா இல்லையா? ಹೌದಾ ಅಲ್ವಾ? உங்களுக்கு ஆதியாகமத்திலேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு இல்லையா? புரியல, உங்களுக்கு தெரியல, படிச்சு பாருங்க வீட்ல. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿಯೇ ಅನೇಕರಿಗೆ ಅನೇಕ ಡೌಟ್ಗಳಿದೆ, ಓದಿ ನೋಡಿ. ஏவாள் அந்த கனியை புசித்த உடனே கண்கள் திறந்தது. ஆமா இல்லையா? ಆದಾಮ್ ಮತ್ತು ಹವ್ವಳು ಆ ಫಲವನ್ನು ತಿಂದಾಗಲೇ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. அதுக்கு முன்னால கண்ணு திறக்கல. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. அந்த கண்ணு அன்னைக்கு திறந்தது இன்னும் நமக்கு திறந்தே இருக்கு, அதான் பிரச்சனை. ಆ ಕಣ್ಣು ಅವತ್ತು ತೆಗೆದದ್ದು ಇದುವರೆಗೂ ತೆಗೆದೇ ಇದೆ, ಅದೇ ನಮಗೆ ಸಮಸ್ಯೆ. ஆண்டவர் அந்த கண்ணை திறக்கல. ದೇವರು ಆ ಕಣ್ಣನ್ನ ತೆಗೆಯಲಿಲ್ಲ. புரியுதா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அந்த கண்ணை ஆண்டவர் திறக்கல. ஆண்டவர் இன்னொரு கண்ணை திறந்து கொடுத்திருந்தார், இந்த கண்ணை திறக்கல. ದೇವರು ಇನ್ನೊಂದು ಕಣ್ಣನ್ನ ತೆರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದರು, ಆದರೆ ಈ ಕಣ್ಣನ್ನು ಅವರು ತೆರೆದಿರಲಿಲ್ಲ. அந்த சர்ப்பம் வந்து ஏவாளை ஏமாற்றி கண்களை திறந்து விட்டான். ಆ ಸರ್ಪವು ಬಂದು ಅವರ ಹವಳನ್ನು ಮೋಸ ಮಾಡಿ ಆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ಬಿಟ್ಟರು. அதோட விழுந்தது மனுஷன். ಅಷ್ಟಕ್ಕೆ ಬಿದ್ದನು ಮನುಷ್ಯನು. அந்த ಕಣ್ಣು திறந்து இருக்கு. ಇವತ್ತು ಸಹ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದೇ ಇದೆ. ಕಣ್ಣು ಮೂಡೋಣ ನಮಗೆ. ಆ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಬೇಕು ನಮಗೆ. ಆವಿயின்படி நடத்தப்படுவோம். ಆಗ ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವೆವು. ஹalleluya. ஹalleluya. அந்த கண்ணு மூடாது. ಆದರೆ ಆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚುವುದಿಲ್ಲ. ಅದು ಮೂಡಾது. ಮುಚ್ಚುವುದೇ ಇಲ್ಲ. தியானிக்கும் போது, ಧ್ಯಾನಿಸುವಾಗ, தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை தியானித்து அதில் நிலைத்திருக்கும் போது, ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆಲೆಗೊಂಡು ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕದ ಕಣ್ಣುಗಳ ಮೂಲಕ ನಾವು ನೋಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. ஜெயித்திருப்போம். எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஹalleluya. Thank you.